Father God, we thank you for this wonderful time. இந்த ஒரு விஷயம் நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களை துதித்து ஆராதித்து உங்களை உயர்த்தி பிடிக்கிற இந்த நேரத்தை கொடுத்த உங்களுடைய அளவற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. உங்கள் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பனாக நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க, எங்கள் மத்தியில் உங்களுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கட்டும் தகப்பனே. இந்த ஆராதனை கேட்குற ஒவ்வொருத்தரும், இந்த ஆராதனையில் பங்கு பெற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நாம மகிமைக்கென பாடி துதித்து உண்மை ஆராதிக்க தன் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உண்மை ஆராதிக்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு இருந்து மீதமான நேரத்தில் எங்களோடு அசைவாடி உடைய ஆவியின் வல்லமை எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஏசப்பாவை எதுக்காக ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்க காரியங்கள் பெரியதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்காக பண்ண எல்லா விஷயங்களையும் நினச்சி பார்த்தோன்னா, அவரை ஆராதிக்கிறத தவிர, அவரை துதிக்கிறத தவிர வேறு எதுவுமே ஒரு பெட்டரான ஒரு தேங்க்ஸ் கிவிங் வந்து காடுக்கு நம்ம செலுத்த முடியாது. ஆமென். ஸோ பாவியான நம்மளை தேடி வந்த தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஒரு உச்சிதமான ஆராதனையை ஒரு காணிக்க செலுத்துவோமா? கட்டி உற்சாகமாக பாடுவோம். உண்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம். ஏன்னா நீங்கள் நல்லவர், என் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கிற சர்வ வல்லவர். உண்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உண்மை ஆராதிக்கின்றோம். உண்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உண்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னை தேடி உன் பிள்ளையாய் மாற்றின உன் அன்புக்காக நன்றின்னு சொல்லுவோம். பாவியான என்னை உன் பிள்ளையாய் மாற்றினே. பாவியான என்னை உன் பிள்ளையாய் மாற்றினே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கார். ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். அவர் அழைப்புக்கு உண்மையாக இருக்கிற ஒரு உடன்படிக்கையின் கர்த்தராக நம்மளோடு இடைப்படுறாரு. என்னை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த ஆவி எங்க இருக்கோ அங்க நிறைவு இருக்கு, அங்க விடுதலை இருக்கு, அங்க நிம்மதி இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. இந்த பரிசுத்த ஆவினால நம்மளை நினைத்தவரை நினைத்து பாடுவோமா? இந்த பரிசுத்த ஆவியால் என்னை நிறைத்தீரே. இந்த பரிசுத்த ஆவியால்
மறுரூபமாக்குறதுன்னு வல்லமை வந்து ஏசப்பா கிட்ட மட்டும் தான் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய சிச்சுவேஷனை மாற்றக்கூடிய வல்லமை நம்மளை மறுரூபமாக்கும் தேவன். மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திடும் என்னை மறுரூபமாக்கிடும் உன்னை மகிமையில் சேர்த்திடும் நல்லவர் சர்வ வல்லவர் உன்னை போல் வேறு தெய்வமில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உன்னை போல் வேறு தெய்வமில்லை அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். நன்றி தகப்பனே. Thank you Jesus. ஸோ இந்நாள் வரைக்கும் இந்த மாதம் ஆல்மோஸ்ட் நம்ம 9வது மாதத்துக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா 8 மாதங்கள் முடிய நம்மளோட வந்து ரொம்ப அற்புதமாக அவருடைய கிருபையினால் நம்மளை நிரப்பியிருக்காரு. நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு, நிறைய கவலைகள் வந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த நிமிஷம் எல்லாரும் உட்காந்து ஏசப்பா வந்து ஆராதிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அவருடைய சுத்த கிருபை தான் அது காரணம். ஏசாயா 54:10 இப்படியா சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னோடு என்றும் இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. ஸோ சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் நம்ம வாசிப்போம் இல்லையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ட்ரூவான வேர்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஏசப்பாவோட வசனம் எல்லாமே வந்து உண்மையானது, அதுக்கு இருக்கிற பவரே வேறு. இந்த வசனம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இது வரைக்கும் விளங்கியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம சுவாசத்தோடு அவரை துடிச்சிட்ருக்கோம், அதுக்கு வந்து ஏசப்பாவோட கிருபை மட்டும்தான் காரணம். ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து நம்ம எப்படியோ நம்ம வாழ்க்கை போய் திசை மாறி என்னென்னமோ ஆக வேண்டிய நேரத்தில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கியிருக்கு. கரங்களை தட்டி பாடுவோமா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஒருபோதும் விட்டு விலகாத தேவன், கைவிடாத கர்த்தர், நமக்கு ஒண்ணுன்னா உடனே இறங்கி வந்து நமக்கு தேவையானங்களை செய்து கொடுத்து தரும் யெகோவா இறைவன் நம் வாழ்க்கையில் இடப்படுகிற தேவன். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே.
தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பவர். எப்படி கூப்பிட்டாலும் அவருடைய நாமங்களுக்கு இருக்க வல்லமையை வேற. எதுவா நிசி அந்த ஜெயமானவர், எதுவா சம்மா என்னோடு இருக்க ஒரு எவ்வளவு ட்ரூவான நாமங்கள் இல்லையா? நம்மளோட இன்னைக்குமே இருந்த ஜெயம் இருக்க வல்லமை கொடுக்கிற தேவனை துதிச்சு பாடுவோமா? நம் வாழ்வின் நம்பிக்கையை உயர்த்தி பாடுவோம். நிசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி அந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். எங்காலும் நம்பிக்கையானவர், எங்காலும் என்று போதுமானவர். எங்காலும் நம்பிக்கையானவர், எங்காலும் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. ஒரு நாளும் வழுவாமல் காக்கிற அவருடைய கிருபை இருக்கு. கால்கள் இடராமல் பாதுகாக்க அவருடைய கிருபை. அக்கினி வழியா நடக்கும் போது, தண்ணீரை கடக்கும் போது தூக்கி சுமந்த அவருடைய தோள்கள், அவருடைய கிருபை மேலானது. அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சுகம் தரும் தேவன், நம்மளை மேய்க்கிற நல்ல தகப்பன். உற்சாகமா சொல்றீங்களா? யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அமேன், அமேன், அமேன். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறுறதில்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய விஷயங்களை சேஸ் பண்ணி போகிறது உண்டு. ஆனால் ஒரு விஷயம், ஏசப்பாவை நம்ம சேஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மளை எப்பவும் தொடருது. அவருடைய அன்பின் கயிர்களால் நம்மளை இழுத்துக்கொள்கிற தேவன், அவருடைய காரினத்தினால கட்டி இருக்கிற தேவன், அவருடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லையே. நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, நம்மளுடைய இதழ்கள் நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் நம்மளோட இருந்து, ஒவ்வொரு முறையும் நம்மளோட கிட்ட வந்து கட்டி அணைச்சு, என் மகனே என் மகளே, நான் உனக்காக இருக்கேன், நீ என்னை தேட மாட்டியா? நான் உனக்காக இருக்கேன், என்ன நீ என் கிட்ட வர மாட்டியா? என் சமூகத்தை தேட மாட்டியான்னு சொல்கிற ஒரு அன்பு இருக்கு இல்லையா? அது ஒரு மேட்ச்லெஸ் லவ். நத்திங் கேன் ரீப்ளேஸ். இந்த உலகத்தில் எந்த அன்பாக இருந்தாலும் அது ஒரு நாள் தோற்று போகும், அது ஒரு நாள் வெளுத்து போகும். நம்ம நிறைய பேரை நிறைய விஷயங்களுக்காக நேசிக்கிறது உண்டு, ஆனால் அது எல்லாமே ஒரு நாள் தோற்று போகும். ஆனால் இயேசுடைய அன்பு ஒரு நாளும் நம்மளை தோற்று போகாது. நம்மளோட எப்போவும் இருந்து நம்மளை வழி நடத்துகிற அந்த அன்பு, நம்முடைய கஷ்டத்தின் மத்தியில் நம்மளோட இடைப்படுகிற அந்த அன்பு, அவருடைய கிருபையின் மூலம் நம்மளை சூழ்ந்து கொள்கிற அந்த அன்பு, அவருடைய அழகை வர்ணித்து பாடுவோமா? அவருடைய அழகை பாட வார்த்தைகளே இல்லை. நீங்க என்னை நோக்கி வந்து அன்பால இடைப்பட்டு
என்னை ரட்சித்து உன் சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்ட அந்த அன்பு, விலையேற பெற்ற அன்பே, அழகே, உண்மை போல அழகு யாருமே இல்லையே சப்பா. உண்மை போல என்னை நேசிக்க யாரும் இல்லையே தகப்பனே. என்னோடு நீர் இருந்து செய்கிற காரியங்களுக்காக நன்றி. குடும்பத்தின் மேல் நீர் காட்டுகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. உயர்த்தி பாடுறோம் சப்பா, உண்மை புகழ்ந்து பாடுகிறோம். துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே, எல்லா கணத்திற்கும் பாத்திர நீர் ஒருவரே. விலையேற பெற்ற அழகே, பூரண அழகே, உண்மை போல் யாரும் இல்லையே என்னை நேசிக்க. சொல்லுமா, விவரிக்க முடியாது பூரண அழகே, வர்ணிக்க வார்த்தை போதாதே சப்பா. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. சொல்லுமா, விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போற உங்க நினைத்தாலே வாழுற பூரண அழகே. அன்பில்லை நாங்கள் என்ன ஆயிருப்போம், மண்ணோட மண்ணா போயிருப்போம். எங்களை தேடி வரலன்னா எங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் தகப்பனே. அன்பினால உயிர் வாழறோம் இசப்ப. நாங்கள் இன்னைக்கு சுவாசிக்கிற இந்த மூச்சு காற்று நீர் கொடுத்தது, நாங்கள் நிற்கிற பலம் நீர் கொடுத்தது, எனக்குள்ள எல்லாவற்றும் நீர் கொடுத்தது அல்லவா. இந்த அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம். இழுத்து கொண்டே உம் அழகான நவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறினீர். அன்பனும் கயிறினால் இழுத்து கொண்டு உம் அழகான நவமானங்கள் மாற்றினீர். தீராத தயவினால் தழுவிக்கொண்டு உம் அழகான நவமானங்கள் மாற்றினீர். என் அருகில் நிமிர்ந்த உம் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் தொலைந்து போற உங்க நினைத்தால பூரண அழகே. அன்பே இயேசுவே, அன்பில் தொலைந்து போக செய்யுங்க இயேசப்பா. இந்த உலகத்தின் மாயைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் இங்கு விடுபட்டு இந்த பிரசன்னத்தை ஒன்றி நாட, உன்னை தேடி நாட, உன்னை பற்றிக்கொள்ள, உன்னை இருக பற்றிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நண்பே இயேசுவே, என்னோடு இருங்க தகப்பனே. நீ எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம்.
என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகு மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகு மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்கள் அன்பின் பூரண, உங்கள் நினைப்பால் உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே. உடைய அழகை போல எங்கள் வாழ்க்கையில் பூரணமாக செயல்படுகிறதுக்கு நன்றி ஏசப்பா. நீ எங்கள் வாழ்க்கையில் செயல்பட எங்களை விட்டு கொடுக்குறோம் தகப்பனே. முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களை முழுவதுமாய் இடத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எடுத்து பயன்படுத்துங்க. உம் சாயலை போல மாற்றுங்க. உம்மை போல மாற்றுங்க ஏசப்பா. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுங்க தகப்பனே. உடைய அன்பினால் இடை கட்டி கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கிருபை பாராட்டுங்க. உம் சாயலை போல மாறினால் போதுமே தகப்பனே. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எங்களை வாழ்க்கை பாராட்டுங்க தகப்பனே. பூரண அழகே உமக்கு நன்றி. அழகில் சிறந்தவரே உமக்கு நன்றி. ஆயிரங்களில் பெரியவரே உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு ஆண்டவர் செய்த அனுக்கிரகத்தை இந்த நாளே பார்க்கும்படியாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்கள் மேல ஒரு நோக்கத்தை வைத்திருந்தன் காரணமாக அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாக பழுகி பெருகினார்கள். லேட்டரா 2வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டும் தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் அவர்களை நினைத்தவர்களினார் என்று சொல்லி. ஸோ இந்த 2 வசனத்திற்கு உள்ள கேப்ல ஒரே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, மோசேயினுடைய பிறப்பு. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பி என்ன பண்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அதிகமாக நெருக்கம் கொடுக்கிறார், அடிமைகளாக நடத்துகிறார், ரொம்ப கடுமையா நடத்துறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மோசே என்கிற இந்த சின்ன குழந்தை பிறக்கிறாங்க. நல்லா பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை முன்குறித்து விட்டால் எப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை அவர்கள் கொடுப்பார் என்று சொல்லி இந்த 2வது அதிகாரத்தில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலே, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார். பார்வோன் ஒரு லா பாஸ் பண்றாரு. என்னன்னா, ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொன்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனா மோசே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். இந்த ஆண் பிள்ளையை கொல்லாம பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் அழகான ஒரு பிளானை போடுறாரு பாருங்க. என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைய 3 மாசம் வரைக்கும் ஒளித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, அதை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு நாணல் பெட்டியில வைத்து அதை அனுப்புறாங்க.
கரெக்டாக ஆண்டவர் பார்வோன் குமாரத்தையே அவர்களுடைய அவங்க கூட இருக்கிற தோழிகள் எல்லாரையும் அந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சிருக்கிறார். அங்கே ஒரு பிளான் ஆண்டவர் போட்டு அழகாக வச்சிருக்கிறார். அந்த பார்வோன் குமாரத்தி அவங்கள பார்க்குறாங்க, அந்த குழந்தையை பார்க்குறாங்க. அப்படியே அந்த வசனங்கள் எல்லாம் அதை 6வது வசனத்தில், அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றாள். ஸோ இது எல்லாம் நடக்குது. இதை பார்த்து கொண்டிருந்த மோசேயின் சகோதரி வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து அவங்களிடத்துல போய் பேசுகிறாங்க, இப்படி ஒரு பால் கொடுக்குற ஒரு தாயை எனக்கு கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவராக பிளான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, மோசே இந்த நாணல் பெட்டியில் வைத்து அனுப்புகிறாரு. பார்வோன் குமார்த்தி ஆல்ரெடி அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அவளுடைய மோசையினுடைய சகோதரி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. போய் பேசும் பொழுது எல்லாவற்றுக்கும் அந்த பார்வோன் குமாரத்தி சரி என்று சொல்லுகிறாள். எந்த கொஸ்டினும் கேட்கல. ஆண்டவர் பாருங்க அந்த மோசையை பெற்ற அதே தாய் என்ன பண்றாருன்னா, மோசைக்கு பால் கொடுப்பதற்காக என்னதான் பார்வோன் அநேக சூழ்ச்சிகளை செய்து ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும், அவன் வீட்டிலேயே வச்சு மோசேனுடைய சொந்த தாயை வைத்து அவனை பராமரிப்பதற்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். யாராவது சொந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு சம்பளம் கொடுப்பாங்களா? மாட்டாங்க இல்லையா? ஆண்டவர் அதிகம் செய்கிறார். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பாருங்க ஆண்டவருடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குன்னா, மோசேனுடைய சொந்த தாயை வைத்து என்னதான் எதிர்ப்புகள் இருந்தாலும் அவனை அரண்மனையில் வைத்து வளர்க்கிறார். அந்த அரண்மனையில் வைத்து வளர்ப்பதற்கு அந்த சொந்த தாய்க்கு சம்பளத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட அனுக்கிரகம் பாருங்க. ஒருவனை ஆண்டவர் வந்து முன்குறித்து விட்டார் என்றால் அவனுக்காக எல்லாவித காரியங்களையும் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் சின்ன வயசில் உங்களுடைய ஆதி காலங்களில் நீங்கள் கேட்ட அநேக வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அநேகமான வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் மறந்தாலும் ஆண்டவர் வந்து மறக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் வந்து மோசையின் மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருந்தார். மோசையின் மேலே ஒரு பெரிய பாரத்தை வைத்திருந்தார். தன்னுடைய சொந்த ஜனங்களை, தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கான ஒரு பெரிய அபிஷேகத்தை மோசையின் மேல் ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது அவனுக்கு எதிராக அநேக காரியங்கள் வந்தது. அவனுக்கு எதிராக அநேக சத்துருக்கள் எழுப்பினார்கள். நாடே அவனுக்கு எதிராக இருந்தாலும் அந்த எதிராக இருந்தவர்களை வைத்து அவனை ஆண்டவர் பராமரிக்கிறார். மற்ற எல்லா எபிரேயர்களும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே மோசே மாத்திரம் அரண்மனையில் வாழுகிற ஒரு ராஜகுமாரனாக வளர்கிறார். ஆண்டவர் எதற்கு பழக்குவிக்கிறார்னா, அவன் பல ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த பல ஆயிரம் வருஷங்கள் கழித்து நாம் பேசுகிற இந்த மோசையின் காரியங்களை அவன் செய்யும்படியாக ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஒரு மனுஷனை இந்த வார்த்தையிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அவர் லாஜிக் படியோ இல்லை வந்து இப்படிதான் வரமுறை இருக்குன்னு சொல்லி மனுஷர்கள் வைத்திருப்பாங்க தெரியுமா, அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கென்று ஆண்டவர் இறங்கி வந்து வேலை செய்கிற தேவனா இருக்கிறார். எப்படி மோசையை கொலை செய்ய வேண்டும் என்று பார்வோன் நினைத்திருந்தாலும் அவனை கொண்டு ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தினாலே அவன் தாயை வளர்க்கும்படியாக அவன் சொந்த தாயும் சொந்த கூட பிறந்த அக்காவும் சேர்ந்து அவனை அரண்மனையிலே வளர்க்கும்படியாக தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். இதே போலதான் உங்கள் வாழ்க்கையிலே அநேக எதிரிகள் இருந்தாலும், அநேக எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும்,
ஆண்டவர் உங்களுக்கென்று வழிகளை திறந்து வைக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு பார்வோன் குமாரத்தியை ஆண்டவர் நதியிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு அரண்மனையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை என்றைக்குமே ஆண்டவர் மறக்கிற தேவன் கிடையாது. உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலே, உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தினாலே அவர் உங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். நீங்கள் சிறு பிராயம் முதல், சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட அந்த நோக்கம், எவ்வளவு பெரிய ஆளாக மாறினாலும், எவ்வளவு பெரிய மனுஷனாக மாறினாலும் அந்த நோக்கத்தை உங்களை வைத்து மாத்திரமே நிறைவேற்றுவார். அதற்கான வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடினவர்களாக Thank you Father. எப்படி இந்த மோசேயை ஆண்டவர் பராமரித்தாரோ, எப்படி இந்த மோசேயை ஆண்டவர் எல்லாவித அனுக்கிரகங்களையும் செய்து பராமரித்தாரோ, அப்படி உங்கள் எதிரிகள் முன்பதாக அவர்கள் கைகளினாலே உங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகத்தை கட்டளையிடட்டும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைக்கிற தேவன் நீர் மாத்திரமப்பா. நீர் முன் குறித்த அந்த நோக்கத்தின் காரணமாக ஆண்டவரே, மோசேயை நீர் பராமரித்து அவனை அரண்மனையிலே வளர்த்து முட்செடியின் நடுவிலே அவனுக்கு தரிசனமாகியப்பா. அவன் செய்ய போகிற காரியத்தை நீர் அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தினீரோ, அதே போல எங்கள் எதிரிகள் முன்பதாக, எங்களை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பதாக, எங்களை பரியாசம் பண்ணுகிற அந்த மனிதர்கள் முன்பதாக தகப்பனே, நீர் அவர்கள் கரத்தை கொண்டே, அவர்களை கொண்டே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.